Taste the Daily. கோவிந்தராஜன் சார் எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே விசிக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது உங்களோட பார்வையில? அதாவது இதுல ஒரு சினிமா டைலாக் தான் ஞாபகம் வருது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த பில்டிங் சொல்றாங்கல்ல, இந்திய கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னா அது வந்து பில்டிங் ஸ்ட்ராங். ஆனா பேஸ்மெண்ட் வீக்ன்றது கட்சிக்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை தான் காட்டக்கூடிய. அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதாவது இப்ப திரு வைகோ அவர்கள் வந்து இந்த யாத்திரை போறது ஏன் காங்கிரஸ் போகலன்றதுக்கு ஒன்னு அவங்க அந்த பிரபாகரன் போட்டோ, இன்னொன்னு நான் என்ன பார்க்கணும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து சனாதன எதிர்ப்பு அந்த இதுக்கோசமும் போறாங்க. ஏற்கனவே சனாதன எதிர்ப்பு அந்த இதை சொல்லி அதனால பாதிப்புக்கு உள்ளது காங்கிரஸ் பிற மாநிலங்கள்ல. அங்க பிற மாநிலங்கள்ல சனாதன எதிர்ப்பு போட்டதுனால அவங்க அதுக்குண்டான விலையை வாங்கிட்டாங்க. அதனாலதான் இவங்க வந்து போல. ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த தலைப்பு சனாதன எதிர்ப்பு, போதை ஒழிப்பு அப்படி இதுல குறிப்பிட்டு காங்கிரஸ் புறக்கணித்ததுக்கு காரணம் இந்த சனாதன எதிர்ப்பு. இங்க நம்ம போச்சுன்னா நமக்கு அங்க இதுவாயிடும். மற்ற அடுத்த தேர்தல் வரக்கூடியது பிற மாநிலங்கள் அங்கெல்லாம் திருப்பி நமக்கு வந்து இதுவாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால போகாம இருக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கிறதுக்கு உண்டான முக்கிய ஒரு காரணம். ரெண்டாவது, நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க அங்க இருக்கக்கூடிய அதிருப்திகள். நேற்றைக்கு ஒரு பிரபல நாளிதழில் முதல் பக்கத்துல திமுக 170 தொகுதிகளிலே போட்டியிட போகிறது அப்படின்னு வந்து தெரிஞ்சு பிரபல நாளிதழில். அப்படி 170 தொகுதிகளில் திமுக போட்டிட்டுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 64 சீட்டு. இந்த 64 சீட்டை எப்படி பங்கு போட்டு கொடுப்பாங்க? அதுதான் சார் எனக்கு சந்தேகம். இப்ப 200 தொகுதிகளை வெல்லுவோம் அப்படிங்கிறாங்க, 170 தொகுதி திமுக நிக்கும் அப்படின்னா கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சிகளுமே இப்போ வந்து விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க 21 வந்து நாங்க ஏமாந்துட்டோம், 26ல ஏமாற மாட்டோம்னு சொல்றாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப அதிக தொகுதிகள் கேட்கறாங்க. அப்ப எப்படி அந்த திமுக வந்து அந்த தொகுதி பங்கீடை எப்படி செய்யும்? அதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வராதா? இது பாக்குறப்ப எனக்கு இந்த குரங்கு பன்னு பங்கு போட்டு ஒரு கதை ஞாபகம். அதுதான் ஞாபகம். இந்த குரங்கு வந்து பன்னு கொடுக்குறப்ப இந்த உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இந்த மீதமுள்ள 64 சீட்டை எப்படி இவங்க பங்கு போடுவாங்க? அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியதான். காங்கிரஸுக்கு அவங்க அதிக சீட்டு கேட்கறாங்க, நம்ம கம்யூனிஸ்டுகள் அதிக சீட்டு கேட்கறாங்க, விடுதலை சிறுத்தைகள் அதிக சீட்டு கேட்கறாங்க. அதே போல எல்லாரும் அதிக சீட்டு இருக்கிறது 64 தான். அது எப்படி பங்கிடுவாங்க? அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி. ஒருவேளை திமுக வந்து இப்ப கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய அதிக தொகுதிகள் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே இருக்க விரிசல் இன்னும் அதிகமாக தான் செய்யும். நிச்சயமாக அதிகமாகத்தான். அதுக்குண்டான இதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அதாவது இவங்க எவ்வளவு நாள் தான் அப்படி பூசி மூழ்கி எல்லாம் பண்ணாலும் அது ஒரு நாள் கத்திரிக்காய் முத்துச்சுன்னா சந்தைக்கு வரத்தான் செய்யும். அது போல இப்ப வர ஆரம்பிச்சாச்சு. இவங்களுக்கு உள்ளார இருக்கிறது எவ்வளவுதான் இவங்க ஊடகங்களை வைத்துக் கொண்டு நாங்க இன்டாக்டா இருக்கோம், இதை பத்தி எதுவுமே விவாதங்கள் எதுவுமே பண்ணாது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்க எந்த ஒரு இதுலயும் திசை மாற்றம் செய்து மடை மாற்றம் செய்து பண்ணிதான் ஒரு நாள் இது வெளிச்சத்துக்கு வந்ததுதான். அது இப்ப வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இது அதிருப்தியில தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், அதாவது இவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல பிரபாகரன் படத்தை வைக்கவில்லை அதனால நாங்க போனேன். திரு பேரறிவாளன் அவர்கள் வந்து விடுதலைக்கு இது பண்ண உடனே கட்டி தழுவி தழுவி இது பண்ணியிருந்தாருல, அப்ப ஏன் அப்ப வந்து இவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க திமுக? அப்ப ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கல? பேரறிவாளன் அவர் விடுதலையாக வந்த உடனே இதே திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இது பண்ணி அவங்க வந்து வரவேற்று எல்லாம் இது பண்ணி அப்ப ஏன் அப்ப எதிர்ப்பு குரல் கொடுத்து கூட்டணி விட்டு வெளில வர வேண்டியது தானே இவங்க? ஆக மொத்தத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சுயநலம் பேசிக்கா. அப்ப காங்கிரஸ் கொள்கைன்னு பேசுறாங்களா, அதெல்லாம் வெறும் போலியா? எல்லாமே போலிதான். இந்த கொள்கைன்றது அதாவது தமிழக காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது சுயநலமாகத்தான் இருக்குது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அப்புறம் இன்னொருத்தர் ப சிதம்பரம் அவருடைய மகனே இதுக்கு எதிர்ப்பு தெரியும். ப சிதம்பரம் செல்வ பெருந்தகை தான் திமுகவோட போனோம்னார். ஏன்னா ஒருத்தர் சுயநலம். ப சிதம்பரம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா அவருடைய சீட்டு இப்ப 27ல முடிய போகுது. அப்ப இவருக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும்னா திமுக தேவைதான் நம்பி இருக்கணும் இவர் வந்து. அதனால அவர் வந்து திமுகவோட நம்ம இது பண்ண அதிகாரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா திமுக அந்த ஒரு காரணம் தான். அதே போல நிறைய இது நம்ம பார்த்து இது பண்றது இல்ல. இதுல இன்னொரு சந்தேகம், இப்ப காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த கொள்கை போலி தான், அது வெறும் சும்மா வெறும் பிம்பத்துக்காக தான் சொல்றாங்க அப்படின்னா வைகோ அவர்களோட நடைப்பயணத்தை ஏன் வந்து காங்கிரஸ் புறக்கணிக்கணும்? என்ன செய்தியை சொல்ல வராங்க? அதான் மீண்டும் சொல்லேனே, காங்கிரஸ் வந்து வைகோ அவர்கள் தான் மெயினா அந்த சனாதன எதிர்ப்பு அந்த இதை வந்து. ரெண்டாவது இவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, அதாவது
திமுக காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளும் கூட கம்மியாக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இது மதிக்கிறதே கிடையாது. அவங்கள வந்து ஒரு கொத்தடிமையாக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க இவங்க கட்சியை சேர்ந்த எம்பி மாணிக்கம் தாகூர் நேற்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தலைமைக்கு நீங்க வந்து உங்களுடைய பிரவீன் சக்கரவர்த்தி இது போல சொல்றதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் இது பண்ணிருந்தாங்க. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்கார், எங்களுடைய உட்கட்சி விவகாரங்களிலே கூட்டணி கட்சிகள் எதற்கு தலையிடுகிறார்கள். இல்ல அவர் அந்த 5 பேர் குழுவையே அவர் ஆதரிக்கலீங்களே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து அந்த 5 பேர் குழு காங்கிரஸ் சார்பா போட்டாங்கல்ல அதையே அவர் ஆதரிக்கலன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா அவர் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தீவுகளாக இருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிளவுபட்டு இருக்கா. ஆமா உண்மையில வந்து எப்படி வந்து சிதம்பரம் அவர்கள் வந்து நடுவில் காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு திருப்பி மீண்டும் காங்கிரஸ்ல சேர்ந்தாரோ அது போல இப்ப இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் பிரிந்து எதனா செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகே. சோ இது போலதான் இதுவாயிட்டு இருக்குதே ஒழிய வேற வந்து இவங்களுடைய அதிருப்தின்றது இதுதான் மெயின் ரீசன். ரெண்டாவது இப்ப வைகோ இந்த சமயத்துல நடைபயணம் மேற்கொள்ளுது. முன்னாடி இப்ப தோழர் தடாரகிம் சொன்ன மாதிரி முன்ன வந்து ஒரு காமன் காசு கோஷம் போட்டார், காவிரி மீட்பதற்கோசம் ஒரு நடைபயணம் போட்டார். இன்னொன்று எனக்கு 1986 ஒரு நடைபயணம் போட்டார், ஞாபகம் வருது எனக்கு. அந்த வேலை காணும் திருச்செந்தூர் கோவில்ல வேலை காணும்னு ஒரு நடைபயணம் போட்டு அதுல மோருக்கு பதிலா பினாயில குடிச்சு ஒரு மந்திரி ஆஸ்பத்திரியில போய் இருந்தார், அதுதான் ஞாபகம் வருது. சோ இது போன்ற அந்த இதெல்லாம் வைகோ நடைபயணம். இந்த நடைபயணத்துக்கு எதுனா சார் மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான். மீட்டர்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்கல்ல திமுக கட்சியில, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் பேசுவேன். நான் திரும்ப உங்ககிட்டயே வரேன். கோவிந்தராஜன் சார், இப்ப இந்த திமுகவோட இந்த கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமாக மாற்றம் வர வாய்ப்பு கிடையாது சார். ஏன்னா தெல்ல தெளிவா அவங்க வந்து இதுக்கு மேல அவங்க 170 சீட்டுக்கு கம்மியா நிச்சயமா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். 170 அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இதுல இருந்து இது பண்றதுக்கு இவங்க வந்து வரக்கூடிய தரவுகள்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படின்னா இது வந்து காங்கிரஸ் ஒரு அவங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்துவதற்கு ஒரு இதுப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுக தயாராயிட்டாங்க. இவங்க கூட்டணி விட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவங்க தயாராயிட்டாங்க. அதிக சீட்டு கொடுக்க மாட்டோம். திமுக நிலைப்பாடு என்னன்னா காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்டாலும் நாங்க தர மாட்டோம், அவங்க கூட்டணி வெளியில போனா போகட்டும் அப்படின்னு நிலைப்பாடு அந்த அளவுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா இல்ல அது திமுகவுக்கு தானே சார் இழப்பாகும். ஏன்னா இப்ப கூட்டணி கட்சிகளை நம்பியே தானே திமுக டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தேர்தலையுமே கூட்டணி கட்சிகளால தான் ஆட்சி அதிகாரத்தில் திமுக வந்து வருது. அப்படிங்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியே வந்து காங்கிரஸ் தான். அப்ப காங்கிரஸ் வெளியில் போயிட்டு அது திமுகவுக்கு பாதிப்பு அமையாதா? அவங்க கிட்ட அவங்க நம்பி திமுக இன்றைக்கு நம்பக்கூடியது என்னன்னாக்க மிகப்பெரிய கூட்டணி பொருளாதாரம் பெருசா அதை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதை கொடுத்துட்டா மக்கள்கிட்ட சரி கட்டிடலாம். ஏன்னா நல்லா கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, கோடி கோடியா பல லட்சம் கோடி. அந்த பைசா அந்த பணத்தோட கூட்டணி வச்சு நம்ம பணத்தை கொடுத்து மக்களை சரி கட்டி. ஆனா திமுகவோட இந்த மக்களை ஏமாத்தக்கூடிய யுக்தி இருக்கு இல்லைங்களா, அது 2026 தேர்தலில் அது வெல்லுமா? ஏன்னா இப்ப தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடே போராட்ட களமா மாறிட்டு இருந்தது. எல்லா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அந்த ஓய்வூதியத்துக்கான ஒரு புது அறிவிப்புலாம் வெளியிடுறாருல, இது இப்ப மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு யுக்தியை எடுக்கிறாங்கல்ல, இது 2026 தேர்தலில் இதெல்லாம் எடுபடுமா? நிச்சயமாக எடுபடவே படாது. மக்கள் வந்து அதாவது அவங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏமாத்துறது ஒரு வாட்டி தான் ஏமாற்ற முடியும், 2 வாட்டி ஏமாற்ற முடியும். எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டே இருந்தா 4.5 வருஷங்கள் எல்லாமே ஏமாற்றது தான். ஆனால் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். வருகிற இந்த 2026 இந்த திமுகவை அகற்றி அதிமுக தலைமையில் இந்த ஆட்சி அமைவதற்கு ஆல்ரெடி ஆயத்தம் ஆகிவிட்டார்கள் மக்கள்லாம். இந்த ஆட்சி எப்ப எலெக்ஷன் வரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து ரெடி ஆயிட்டாங்க. இன்னொன்று நீங்க சொன்னீங்க காங்கிரஸை வந்து இது பண்ணானாக்க இப்ப இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு கூட இப்ப திமுகவுக்கு வருவது சந்தேகம்தான். அதாவது இவங்க திமுக எப்படி ஏமாத்தி இருக்காங்கன்னா, நம்ம தடாரவி அவர்கள் எனக்கு என்னுடைய கருத்தை ஆமோதிப்பார் தான் நினைக்கிறேன். எப்படி ஏமாத்தி இருக்காங்கன்னா, இந்த வக்ஃபு வாரிய பில்லு இவங்க கொண்டு போயிட்டு நாங்க இது இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா அதை அப்படியே நேர்மாற அந்த வக்ஃபு வாரிய பில்ல நவம்பர் மாசத்துல யாருக்கும் தெரியாத சந்தடி சாக்கல் அதை அப்படியே ஒரு ஜீவோ போட்டுருக்காங்க. ஆனா திமுக சொல்றது சிறுபான்மையின மக்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்றாங்க. காங்கிரஸ் கட்சி எங்கிட்ட இருக்கனால சிறுபான்மையின மக்களோட ஓட்டு எங்களுக்கு தான் வரணும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல, அது அப்ப எடுபடாத களத்துல ஏங்க இப்ப யாரும் நம்ப தயாராக இல்லைங்க. நம்ம நண்பர் தடாரகின்னு சொல்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் முடிவெடுத்தாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதாவது இப்ப
முன்ன பாத்தீங்கன்னா எல்லா மைனாரிட்டிக்கும் கன்சாலிடேட் ஆகி திமுகவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அதுலயே பிளவு ஏற்படுது. அந்த பிளவு ஏற்படுது. இப்ப அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி வாக்கு கூட இப்ப வந்து பிளவுபடுது. ஓகே சார், நன்றி நன்றி விஜய்.